Hello, Jingle bells. Hi Santa, Santa is here. Can you hear me? யாராவது வீட்டில் இருக்கீங்களா? சாமுக்கு நாங்கள் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோமே. ஓ, சாம் அப்பாவா? சாம் கிட்ட இதை கொடுத்துருவீங்களா? இல்லைங்க. நிறைய கிஃப்ட் இருக்கு. சாம்க்கு கொடுத்துருங்க. சாண்டாவோட கிஃப்ட். பாபா அம்மா, இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் டெலிவர் பண்ண வேண்டியதுங்களா? ஓகேம்மா. இதில் இருக்கு. ஓ, இது பாட்டிக்கா? வள்ளி பாட்டிக்கா? குளிரில் ரொம்ப நடுங்காம பெட்ஷீட் வாங்கிருக்கீங்களா? ஓ அம்மா, இன்னைக்கு போகிறோம். அம்மா ஹலோ. என்னது கிறிஸ்மஸ் டாஸ்கா? ஐயோ, என்ன சொல்லியிருக்காங்க? அப்பா 1 மணி. இது நாளைக்கு நிறைய டெலிவரி பண்ண வேண்டிய கிஃப்ட் இருக்கு. அப்பாட வச்சு அம்மா, என் சைஸுக்கு இந்த பால் ரொம்ப சின்ன. பெல்லு ஜம்மு ரொம்ப சின்னதாக இருக்கேம்மா. அம்மா, பெரிய பெல்லு வாங்கிட்டாங்க கிறிஸ்மா. டிங் டாங் டிங் டாங். ஓகே, வைக்கிறேன். ஓ, என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்குறீங்க? என்னது, பைபிளில் இருக்கிறவங்கள பற்றி 3 பேரை பற்றி பேசணுமா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு மேரி பற்றி பேச போகிறேன். பைபிள் எடுக்கலாமா? மூச்சு வாங்குதாப்பா. தாத்தாக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அப்பா ஓகே. மேரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மேரி யாரு? ஏசப்பாவுடைய அம்மா. அப்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பார்க்கலாமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். யார் சொன்னா? கேப்ரியல் தேவதூதன். பாட்டு ரொம்ப அதிகமாக கேட்குதே, கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கலாமே. ஆமா. அப்போ மரியாதை என்ன சொல்றாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பார்த்தீங்களா? ஆண்டவர் மரியாள் கல்யாணம் ஆகாத ஒரு லேடி. அவங்க சின்ன பொண்ணு. அவங்களுக்கு சின்ன பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகல. அப்போ என்ன பண்றான் தேவதூதன்? நீட்டி எப்படி சொல்றான்? என்ன சொல்றது தேவதூதன்? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரியாள் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? அவங்களுக்கு கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி பாப்பா பிறக்கும்? அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எப்படி ஆகும் அப்படி சொல்றாங்க. அப்ப தேவதூதன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதைத்தானே எனக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கொடுத்தாங்க கிஃப்டா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு அழகாக தானே சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தியா? கிறிஸ்மஸ் சமயத்தில் எல்லாமே நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நல்ல பரிசுத்தமா இருந்து ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு அவங்க கொடுத்தாங்க. அந்த குழந்தை யாருன்னு தெரியும்ல? அந்த வசனம் சொல்றது பார்த்தியா? இயேசு.
அந்த இயேசு சுவாமி தான் நமக்காக குழந்தையா பிறந்து ஏசப்பா அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்து நமக்காக இந்த பூமியில வந்து நம்ம பாவத்துக்காக அவரே சிலுவையை சுமந்து நம்ம பாவத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியில் நம்மளை அவங்க அப்பாவோட போய் சேர்க்கறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நமக்காக பண்ணுறாங்கல்ல. இந்த அம்மா பார்த்தீங்களா, அவங்க பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. அவங்க பையனுக்கு கூடயே இருந்து அந்த அம்மா அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம பண்ணணும். பண்ணுவோமா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி. இப்போது செகண்ட் லேடி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, சாமுவேலே எடுப்போமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தான் நானே பேஜ் நம்பர் போட்டு வச்சுருக்கேன். எடுங்க பேஜ் நம்பர் 340. பழைய ஏற்பாட்டில் 340 தெரியும்ல. பைபிளில் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. நல்லா கேட்குதா நான் பேசுறது? மைக்கில் நல்லா விழுதா? சொல்லுங்க. யாருக்கும் கேட்கலன்னா சொல்லுங்க. ஆஹா, க்ளவுஸ் போட்டு பேப்பரையே திருப்ப முடியல. தாத்தாக்கு ரொம்ப வயசாகிடுச்சுங்க. இப்போ பாருங்க, இங்கே ஒரு மாமா இருக்கிறாங்க. அவங்க பேர் எல்கானா. அவங்களுக்கு 2 மனைவி. ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க பேர் என்ன? அன்னாள். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. அவங்கள என்ன பண்ணாங்க, இன்னொரு மனைவி இருக்கிறவங்கல்ல, எல்கானாவோட இன்னொரு மனைவி, அவங்கள போட்டு திட்டுவாங்க. உனக்கு பிள்ளை இல்லை, நீ அப்படி அப்படி. அதெல்லாம் அழுது ஒரு நாள் கோயிலுக்கு போயிருக்கும்போது ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஏசப்பா எனக்கு பிள்ளையே இல்லை, இந்த அம்மா என்னை இப்படி பேசுகிறாங்கன்னு. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் எல்கானா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வீட்டுக்காரர் சொன்னார், கவலைப்படாத, 4 பிள்ளையோ 10 பிள்ளையோ எத்தனை பிள்ளை இருந்தாலும் நீ எனக்கு பெருசுல அப்படின்னு சொல்லி பங்கு பிரிக்கும் பொழுது, இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் 3 பிள்ளைங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க? 3 பாகமாக பிரிப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அண்ணாவை ரொம்ப பிடிச்சதுனால அவளுக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஆனாலும் அண்ணாளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? போய் ஆலயத்தில் போய், ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்களுக்கே கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த சர்ச்சில் உள்ள ஏலி தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், நீ என்ன குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு குழந்தையே இல்லை, ஏசப்பா மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாருன்னா நான் ரொம்ப மனசு கஷ்டமாக வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உனக்கு பிள்ளைய கடவுள் கொடுப்பாரு, உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. போனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. பாருங்க, நமக்கு சாமிக்கிட்ட நிறைய வேண்டுவோம்ல, நீங்கள் இது செஞ்சீங்கன்னா அது தருவேன், இது செஞ்சீங்கன்னா அது தருவேன் அப்படி சொல்லுவீங்கல்ல, அது மாதிரியே இவங்க இருந்தாங்களான்னு பார்க்குறீங்களா? கிடையாது. குழந்தை பிறந்து பால் மறந்த உடனே குழந்தைய தூக்கிட்டு நேரம் எங்கே வந்தாங்க? ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தைப்படி அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. நீங்கள் யாராவது ஆண்டவருக்கு சாமி ஜூடானி ஆண்டவருக்கு ஏதாவது சொல்லியிருக்கியா? சாமப்பா நீங்கள் யாராவது சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் இது செய்வேன்னு சொன்னீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு கடன் வைக்காதீங்க. சொன்னதை உடனே இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள முடிவெடுத்து செஞ்சுருங்க. பாருங்க, நானும் பாருங்க எல்லாருக்கும் நான் கொண்டு போய் கிஃப்ட் கொடுப்பேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் நான் இன்னும் டெலிவரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நானும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த குட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நீங்களும் ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா அதுவே பெரிய கிஃப்ட். பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைய அப்படியே
அன்னைக்கு தான் பால் குடிக்கிறதே மறந்துருக்கான். அதோட கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து குட்டி பையன் சமூகல், குட்டி பையன் அப்படியே கொண்டு போய் ஏலிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. என் பையன் கோயிலுக்குன்னு நான் வேண்டிக்கிட்டேன், அதனால நான் ஏசப்பாக்கிட்டே என் பையனை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எலியோட்ட அவங்க தாத்தாவோடையே மாதிரி அவனும் சமூவேலும் தாத்தாவும் கர்த்தருமா வளர்றாங்க. எப்படி ஒரு அம்மா பாருங்க, தனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பிள்ளை கொடுத்த உடனே ஆண்டவர் அந்த பிள்ளை மேல பாசம் இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தைக்காக ஆண்டவரோட ஆலயத்துல ஆண்டவர்கிட்ட விட்டுட்டாங்க. பாருங்க, பொருத்தனை செய்து பொருத்தனை ஆண்டவர்கிட்ட செஞ்சு அதை செய்யாம போனா அது பெரிய தப்பு இல்லையா? ஆனா பாருங்க, அவங்க தியாகம் பண்ணி சமூகல கோயில விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? 1க்கு 5 பிள்ளைங்களை கொடுத்தாரு. பாருங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட சின்ன இதயத்துல நம்ம என்ன வேண்டுறோம் அதை நம்ம கஷ்டப்பட்டாலும் செஞ்சுட்டோம்னா ஆண்டவர் ஆஹா என் கண்ணாடி கீழே விழுந்துருச்சு பாரு. இதுதான் ரொம்ப வயசு, புரியுதா? கரெக்டா மாட்டிருக்கேனா? கண்ணாடி ஒழுங்கா போட்டிருக்கேனா? பாத்தியா, வயசான காலத்துல நான் கண்ணாடி போட்டு நானே இவ்வளோ குண்டா இருந்து எல்லாருக்கும் நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். பாத்தியா, ஏசப்பா பத்தி எல்லாத்தையும் சொல்றதுக்காக, ஏசப்பா அன்பை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்க ஓடி அங்க ஓடி யார் யாருக்கு சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்றோம்ல. அது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவருக்காக சிரமம் பார்க்காம செய்யணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சாமுவேல அவங்க அம்மா கோயிலில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்க சொன்னதை ஆண்டவருக்காக செஞ்சாங்க. அது மாதிரி நம்ம ஆண்டவருக்குன்னு ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தா, இல்லை சாமி அவங்களுக்காக செய்வேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். கட்டுப்பாடாக இருக்கும் பொழுது அது ஆண்டவரே பார்த்து நமக்கு ஆசீர்வதிப்பான். ஓகேயா? அடுத்து யார் தெரியுமா? 3வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பாருங்க, பேஜ் நம்பர் எடுப்போமா? பேஜ் நம்பர் ஆதியாகமத்துல 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பேஜ் நம்பர் 36 எடுக்கலாமா? நான் கரெக்டா பாக்குறேன். பாப்பாக்கு கண்ணு வேற செய்யறதில்ல, கண்ணாடியும் மாத்தணும். ஆமா, பவர் ரொம்ப கூடி போச்சு. இங்க ஒரு அக்கா இருக்காங்க, 29:17. 28, 29, 17. ஒருத்தர் வாசிக்கலாம்ல. லேயாளுடைய கண்கள் என்ன மாதிரியே பாருங்களேன். அவளுக்கும் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ஆமா, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமா இருந்தாள். ஒருத்தவங்களை பாருங்க அவ்வளோ வெள்ளையா இருக்காங்க, ஒருத்தவங்களை பாருங்க இவ்வளோ கருப்பா இருக்காங்க, ஒருத்தவங்களை பாருங்க ஹைட்டா இருக்காங்க, ஒருத்தவங்களை பாருங்க இத்தனோட இருக்கிறாங்க. ஆண்டவரோட படைப்புல யானையும் உண்டு, எறும்பும் உண்டு. அது மாதிரிதான் மனுஷங்களும். சரியா? இப்ப பாருங்க, லேயால் கூச்ச பார்வையா இருக்கிறாள். அவளுக்கு கண்ணு எப்படி லேசா நம்மளை பார்க்க தெரியாத வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி அப்படி பார்க்கலாம். இதை பாருங்க, அவங்க கணவர் என்ன பண்ணார் தெரியுமா? ராகேல தான் நேசிச்சாரு. ஆனா கல்யாணம் பண்ணது யார? முதல்ல லேயால கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுவும் தேவ திட்டத்துக்குள்ளதான் வந்துச்சு. பார்த்தீங்களா? கணவனால அவன் நேசிக்கப்படலை. அவ என்ன பண்ணா? ஆண்டவரே, என் கணவனை என்ன நேசிக்கணும்னா எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படி கேட்டான். கேட்டோடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் மனைவி இல்லையா, முதல்ல ஒரிஜினல் மனைவி இல்லையா, அதனால ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சு அவளுக்கு பிள்ளைய கொடுத்தாரு. அதுல இருந்து பாருங்க, யாக்கோபு தன் மனைவியை நேசிக்க ஆரம்பித்தான். பாருங்க, உலகத்து பார்வையில மனுஷங்க அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா சூழ்நிலைகள்ல தேவன் அவர்களுடைய ஆண்டவர் என்பதை நிரூபித்து காட்டி இருக்கிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
நமக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படி நம்ம யோசிக்காதீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்குரிய காரியங்கள்ல ஜாக்கிரதையாக இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா? சரி, எனக்கு சீக்கிரம் போய் தூங்கினாதான் நாளைக்கு காலையில கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி டெலிவரி பண்ண வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது பாருங்க. மூடி வைக்கிறேன், தூங்க போறேன். அப்பாடா, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுவோமா? அப்பா, சாமப்பா எல்லாருக்கும் நான் கொண்டு வந்து கிஃப்டை கொடுத்துட்டேன். இன்னும் டெலிவரி பண்ண வேண்டிய கிஃப்ட் இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, நம்மளோட இருதயத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம இருதயத்துல பெரிய கிஃப்ட் யாரு? ஏசப்பா தான் பெரிய கிஃப்ட். இந்த ஏசப்பாவை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏசப்பாவை நேசிங்க, ஏசப்பாவை ரசிச்சுப்பாரு, ஏசப்பா காப்பாத்தினாரு. ஏசப்பா உங்களுக்காக வானத்துல இருந்து கீழே வந்து அழகா அழகா பாரு, நட்சத்திரங்கள்லாம் ஓடி வந்து ஆண்டவரை பார்க்குது. ஆடுகள் மெய்ப்பர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த ஏசப்பாவை உலகத்து மக்களுக்கு சொல்லலாம்ல, சொல்லுவோமா? நாம எல்லாரும் wish you all a very happy Christmas and New Year. Bye bye. Sampai tunggu அம்மா தூக்கமா. Apa nih?